எம்சிஆர் கணிக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கௌதம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சலூரில் நம்ம மல்லிகைப்பூ தோட்டத்தில் இருக்கிறோம். இது 2 வருஷம் மல்லிகைப்பூ செடி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பெருசாக பனியால் இருந்தனால கவனிக்கலை, விட்டுட்டோம். பூக்கள் நம்ம அதிகமாக எடுக்கலை. மருந்து இயற்கை முறையில் அவ்வளோ கொடுத்து நம்ம கொண்டு வர முடியாதுன்னு விட்டோம். இப்போ மறுபடியும் இந்த இந்த பேட்ச் வந்துட்டு பூ பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோன்னு. அடுத்த அரும்புகள் துளிர்கள் புதுசு புதுசாக விட்டுக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக நமக்கு பூ வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான இது இருக்குது. பூ இப்போ எடுக்கிற பூ 4 கிலோ அளவுக்கு வந்திருக்கு இந்த தோட்டத்தில். நம்ம இந்த தோட்டத்தில் ஒரு 20 to 25 கிலோ பூக்கள் நம்ம கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். பூக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு. தொடர்ந்து நம்ம இயற்கை முறையில் பண்ணுறப்போ நம்ம இதை வந்துட்டு கண்டினியூஸாக, அதாவது நம்ம இடைவெளி இல்லாத நம்ம பூ இது கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம இப்போ ஒரு மாதமாக அப்படி தான் பூ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பூ இல்லாத நாள் நம்ம செடியில் இருந்ததே இல்லை. தொடர்ந்து பாருங்கள், எல்லா செடிகளும் பாருங்கள் பூ மலர்ந்து இருக்குது. இப்போ ஈவினிங் டைம் ஆச்சு. ஸோ நாளைக்கு பொறிக்க போகிற அரும்புகள் முட்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தடுத்த துளிர்கள் வச்சுக்கிட்டு இருக்கு செடியில். இன்னும் நம்ம கீழே வந்துட்டு ஒரு 2 லைன் கட் பண்ணியிருந்தோம். அந்த 2 லைன் எப்படி பூ எவ்வளோ நாளில் பூ வருதுன்னு பார்க்கலான்னு கட் பண்ணியிருந்தோம். அந்த 2 லைனும் இப்போ வந்துட்டு அருமையாக அரும்பு வந்துருச்சு. அடுத்து நம்ம பூ அதிகமாகறனால ஒரு 10 நாளில் இந்த பூ கம்மியாக வரப்போ கீழே இருக்கிற செடிகளை கட் பண்ணி விட்ருவோம். அதை கட் பண்ணி விட்டு நம்ம ஏன் கட் பண்ணுறோம், எதுக்கு கட் பண்ணுறோம் இந்த டைமில் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் அடுத்த இதில் போடுறேன். இயற்கை முறையில் நம்ம இதை கொண்டு வரப்போ நமக்கு தொடர்ந்து பூக்கள் இருக்கும். இது ஒரு லாபகரமான விவசாயங்கிறத நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பூக்கள் நல்லா பூக்கள் பூத்துருக்கனால இதுக்கு நம்ம இப்போ வந்துட்டு வளர்ச்சி ஊக்கியாகவும் அடுத்து ஃப்ளவரிங் கண்டினியூ எடுக்கிறதுக்காண்டி ஃப்ளவரிங் சேர்த்து நம்ம இப்போ இதுக்கு தெளிச்சிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.